மகனே, மகளே, நீ பல நாட்களாக காத்திருக்கிறாய். பல இரவுகள் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறாய். எப்போது பதில் கிடைக்கும் என்று கேள்வி எழுந்திருக்கிறது. நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்தேன். நீ சொல்லாமல் வைத்திருந்த வலியையும் நான் அறிவேன். மற்றவர்கள் புரியாத உன் போராட்டங்களை நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன். நீ சில நேரங்களில் நினைத்தாய், தேவன் என்னை மறந்துவிட்டாரோ என்று. ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை. கேள், இதுதான் உன் ஜெபத்திற்கான பதில். நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எதிர்பார்த்த பதில் தாமதமானது, ஆனால் அது மறுக்கப்படவில்லை. நான் உனக்காக சிறந்ததை தயார் செய்து கொண்டிருந்தேன். நீ இழந்தது வீணாகவில்லை. நீ சந்தித்த தோல்விகள் முடிவு அல்ல, அவை உன்னை உருவாக்கிய பாதைகள். நீ அழுத அந்த இரவுகள் உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாகும். நீ சொல்லியிருந்தாய், இது முடியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், என்னால் எல்லாம் சாத்தியம். நீ பயந்தாய், நான் தனியாக இருக்கிறேன் என்று. ஆனால் நான் உனக்கு நினைவூட்டுகிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இனி கவலைப்படாதே. உன் குடும்பம் குறித்து நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் பொருளாதார நிலைமை குறித்து நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். உன் உடல், மனம், எதிர்காலம் எல்லாமே என் கையில் உள்ளது. நீ நினைத்ததைக் காட்டிலும் நான் உனக்காக பிரியதை காத்திருக்கிறேன். ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது. நீ எதிர்பார்க்காத இடத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில். அது மனிதனால் அல்ல, அது என்னால். நீ இதுவரை போராடினாய், இனி நான் உனக்காக போராடுவேன். நீ இதுவரை சுமந்தாய், இனி நான் உன் பாரத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். மகனே, மகளே, நம்பிக்கை விடாதே. உன் விசுவாசத்தை பிடித்து வைத்திரு. ஏனெனில் உன் கதையின் முடிவு இன்னும் எழுதப்படவில்லை. இதோ உன் பதில் வந்துவிட்டது. உன் கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும். உன் வலி சாட்சியாக மாறும். உன் காத்திருப்பு வெற்றியாக மாறும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் வீடு அமைதியால் நிரம்பும். உன் வாழ்க்கை முன்னேற்றம் காணும். உன் மனம் சந்தோஷம் காணும். இதை நம்பு. இதை பிடித்துக்கொள். இதை வாழ்ந்து காட்டு. ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன். நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். மகனே, மகளே, நீ காத்திருந்த காலம் வீணாகவில்லை. நீ நினைத்தாய், ஏன் இந்த தாமதம்? ஏன் நான் மட்டும் இப்படி சோதனை அனுபவிக்க வேண்டும்? ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு தாமதத்திற்கும் ஒரு தெய்வீக காரணம் உண்டு. நீ தயாராக இருந்தபோது நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, ஏனெனில் அது உன்னை காயப்படுத்தியிருக்கும். நான் உன்னை தயார் செய்தேன். நீ அனுபவித்த கஷ்டங்கள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை கட்டியெழுப்பத்தான். நீ விட்டுவிட நினைத்த அந்த நேரத்தில் கூட நான் உன்னை பிடித்து வைத்திருந்தேன். உனக்கு அறியாத ஒரு உண்மை இருக்கிறது. நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் வீணாகவில்லை. அவை எல்லாம் சேர்ந்து ஒரு ஆசீர்வாத மழையாக உன் வாழ்க்கையில் விழப்போகிறது. நீ இப்போது இருக்கும் நிலை, இது உன் இறுதி அல்ல, இது ஒரு இடைநிலை மட்டுமே. நான் உன்னை இன்னும் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லப் போகிறேன். நீ பயப்படுகிறாய், நான் அறிந்தேன். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் நீ குழப்பத்தில் இருக்கிறாய். ஆனால் கேள், நான் உன் நாளையை கண்டிருக்கிறேன். நான் உன் பாதையை அமைத்திருக்கிறேன். நீ என்னை நம்பி ஒரு அடியை வைக்கிறாயா? இனி நீ செய்ய வேண்டியது, நீ கவலைப்படுவதல்ல, நீ ஓய்வெடுப்பது. நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. என்னை நம்பு, நான் கட்டுப்படுத்துகிறேன். நீ சிலரால் காயப்படுத்தப்பட்டாய். நம்பி அவர்கள் விட்டு சென்றார்கள். ஆனால் நான் உன்னை விட்டுப் போகவில்லை. நான் ஒருபோதும் போக மாட்டேன். மகனே, மகளே, இப்போது நான் உனக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். நீ இழந்ததை நான் மீட்டுத் தருவேன். நீ தவறவிட்ட வாய்ப்புகளை நான் திருப்பித் தருவேன். நீ உடைந்த இதயத்தை நான் குணமாக்குவேன். ஒரு புதிய ஆரம்பம் வருகிறது. நீ நினைத்ததைக் காட்டிலும் அழகானது. நீ கனவு கண்டதைக் காட்டிலும் பெரியது. அது உன் திறமையால் அல்ல, அது என் கிருபையால். நீ உன்னையே குற்றம் சொல்லிக் கொள்ளுகிறாய், நான் சரியானவன் இல்லை என்று. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எனக்கு போதுமானவன். இனி கவலைகளை விடு. நீ தூங்க முடியாமல் இருந்த அந்த இரவுகள்
இனி அமைதியான இரவுகளாக மாறும். நீ பதில் இல்லாமல் இருந்த கேள்விகள் இனி தெளிவான பதில்களாக மாறும். நான் உன் கதையை மாற்றப் போகிறேன். மக்கள் சொல்வார்கள், இவன் எப்படி இப்படி மாறினான் என்று. அப்போது நீ சொல்லுவாய், இது தேவனுடைய கிருபை. மகனே, மகளே, இது உன் நேரம். நீ காத்திருந்த கதவு திறக்கிறது. நீ வேண்டிய அதிசயம் நடக்கிறது. நினைவில் வை, நீ தனியாக இல்லை. நீ தோல்வியடைந்தவன் இல்லை. நீ மறக்கப்பட்டவன் இல்லை. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதோ நான் உன்னிடம் சொல்லும் இறுதி வார்த்தை. நம்பிக்கை விடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். மகனே, மகளே, நீ சோர்ந்து போயிருக்கிறாய். வெளியில் நீ சிரிக்கிறாய், ஆனால் உள்ளத்தில் நீ உடைந்திருக்கிறாய். யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு வலி உன் இதயத்தில் இருக்கிறது. ஆனால் நான் அதை முழுவதும் அறிந்திருக்கிறேன். நீ பலமுறை கேட்டாய், என்ன தவறு செய்தேன்? ஏன் என் வாழ்க்கை இப்படி போய்க் கொண்டிருக்கிறது? ஆனால் கேள், இது தண்டனை இல்லை, இது தயாரிப்பு. நீ இப்போது புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நாளை நீ புரிந்து கொள்வாய். இது எல்லாம் நல்லதற்காகத்தான் நடந்தது என்று. நான் உன்னை மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். உன் சிந்தனையை மாற்றுகிறேன். உன் இதயத்தை குணமாக்குகிறேன். உன் வாழ்க்கையை புதிதாக அமைக்கிறேன். நீ உடைந்திருக்கிற இடமே உன் ஆசிர்வாதம் பிறக்கும் இடம். நீ விட்டுவிட்ட கனவுகள் நான் இன்னும் விட்டுவிடவில்லை. நீ மறந்த ஆசைகள் நான் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறேன். மகனே, மகளே, நீ ஒருபோதும் தனியாக நடக்கவில்லை. நீ விழுந்தபோது கூட நான் உன்னை தூக்கிக் கொண்டு நடந்தேன். நீ இப்போது உணர்கிறாய், என் வாழ்க்கை நின்றுவிட்டது. ஆனால் நான் சொல்கிறேன், இது ஒரு இடைநிறுத்தம். இது ஒரு புதிய ஆரம்பத்திற்கு முன் அமைதி. பாரு, நான் உன் முன்னால் ஒரு பாதையை திறக்கிறேன். மூடிய கதவுகள் திறக்கும். முடிந்தது என்று நினைத்த விஷயங்கள் உயிர் பெறும். நீ நம்பிக்கையை இழக்காதே. ஒரு சிறிய விசுவாசம் போதும், அது மலைகளை நகர்த்தும். நீ இதுவரை போராடியது அது வீணாகாது. நீ காத்திருந்த காலம் அது உன்னை உயர்த்தும். இனி நடக்கப் போவது எதிர்பாராத ஆசீர்வாதம், திடீர் திருப்பம், நீண்ட நாள் காத்திருந்த பதில். மகனே, மகளே, நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன். உன் வாழ்க்கை மாறும். உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும். உன் இருள் வெளிச்சமாக மாறும். நீ இதை நம்புகிறாயா? நீ ஒரு அடியை எடு. மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன் பலவீனங்களை பார்த்து பயப்படுகிறாய். ஆனால் நான் உன் உள்ளே இருக்கும் வலிமையை பார்க்கிறேன். இன்னும் முடிந்துவிடவில்லை. உன் கதை இப்போதுதான் ஆரம்பம். நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீ ஏன் நம்ப முடியாமல் இருப்பாய்? இப்போது கேள், இது உன் வாழ்க்கைக்கான தீர்ப்பு அல்ல. இது உன் வாழ்க்கைக்கான திருப்பு முனை. இனி நீ பயப்படாமல் நட. நீ சந்தேகமின்றி நம்பு. நீ தைரியமாக முன்னேறு. மகனே, மகளே, நீ இத்தனை நாள் போராடி வந்தாய். யாரும் பார்க்காத போராட்டம், யாரும் புரியாத வலி, யாரும் கேட்காத ஜெபம். ஆனால் நான் எல்லாவற்றையும் கேட்டேன். நீ சோர்ந்து விட்டாய். இனி முடியாது என்று உன் மனதில் பலமுறை சொல்லிக் கொண்டாய். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிறிய குரல் உன்னுள் இருந்தது. இன்னும் கொஞ்சம் தாங்கு. அது நான்தான். நான் உன்னை விடவில்லை. நீ என்னை விட்டுவிட நினைத்த நேரங்களில் கூட நான் உன்னை பிடித்து வைத்திருந்தேன். நீ கேட்கிறாய், எப்போது என் வாழ்க்கை மாறும்? இதோ என் பதில். நீ விட்டுவிடாத இந்த தருணமே உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. மகனே, மகளே, நீ இப்போது இருக்கிற இடம் ஒரு முடிவு அல்ல. அது ஒரு கதவு முன்பு நின்றிருக்கும் நிலை. நான் அந்த கதவை திறக்கப் போகிறேன். நீயால் திறக்க முடியாத கதவுகள் என்னால் திறக்கும். மனிதர்கள் மறுத்த வாய்ப்புகள் என்னால் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ அழுத அந்த இரவுகள், அவையெல்லாம் உன் வெற்றியின் விதைகள். நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே நான் உன்னை உயர்த்துவேன். நீ உன்னை தாழ்வாக நினைக்கிறாய். எனக்கு போதுமானவன் இல்லை, என்னால் முடியாது. ஆனால் கேள், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நான் உன்னை அழைத்தேன். அதற்கு காரணம் உன்னுள் இருக்கிறது. இனி பயப்படாதே. நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உன்னை விட பெரியதல்ல. எனக்கு நம்பிக்கை கொள். மகனே, மகளே, நீ இதை நம்ப ஆரம்பித்தவுடன் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும்.
ஒரு அற்புதம் உன்னை நோக்கி வருகிறது. நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து, நீ எதிர்பார்க்காத நேரத்தில். நீ தயாராக இருக்கிறாயா? ஆசீர்வாதத்திற்கு, மாற்றத்திற்கு, புதிய வாழ்க்கைக்கு. இனி நீ அழுவதை நிறுத்து. நீ சந்தேகப்படுவதை நிறுத்து. நீ பயப்படுவதை நிறுத்து. நம்பிக்கை கொள். நான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். நீயே சொல்வாய், இது எப்படி நடந்தது? அப்போது நான் சொல்லுவேன், நான் செய்தேன். மகனே, மகளே, இது உன் நேரம். நீ காத்திருந்த பதில் இப்போது உன் கையில் உள்ளது. மகனே, மகளே, இப்போதுதான் அந்த தருணம். நீ இத்தனை நாள் காத்திருந்தாய். நீ விட்டுவிடாமல் இருந்தாய். நீ உடைந்ததோது முன்னே சென்றாய். அதனால்தான் இப்போது நான் உன் வாழ்க்கையில் செயல்படுகிறேன். நீ பார்க்கப் போகிறாய். மாற்றம் மெதுவாக அல்ல, திடீரென. நீ நினைத்ததைக் காட்டிலும் வேகமாக உன் சூழ்நிலை மாறும். ஒரு நாள் நீ விழித்துக் கொண்டு சொல்வாய், நேற்று வரை இது இல்லையே, அது என் செயல். மகனே, மகளே, நீ அழுத அந்த இடத்தில் நீ சிரிக்கப் போகிறாய். நீ தோல்வியடைந்த இடத்தில் நீ வெற்றி பெறப் போகிறாய். இது சாதாரண மாற்றமில்லை. இது தெய்வீக திருப்பம். இது அதிசயமான உயர்வு. நீயே உன்னை அறியாமல் போகிறாய். இப்போது உள்ள நீ, சில மாதங்கள் கழித்து இருக்கும் நீ, இருவரும் வேறுபட்டவர்கள். நான் உன்னை புதிதாக உருவாக்குகிறேன். உன் சிந்தனை மாறும். உன் மனம் வலிமையாகும். உன் வாழ்க்கை உயர்வடையும். மகனே, மகளே, இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்புகிறாயா? நீ ஆம் என்று சொன்ன அந்த நிமிடம் உன் அதிசயம் ஆரம்பமாகும். இனி கவனமாகக் கேள். சில கதவுகள் மூடப்படும். சில மனிதர்கள் விலகுவார்கள். சில திட்டங்கள் மாறும். ஆனால் பயப்படாதே. அது எல்லாம் நான் உன்னை உயர்த்துவதற்கான திட்டம். நீ இழப்பது இழப்பு இல்லை. அது மாற்றம். அது முன்னேற்றம். மகனே, மகளே, இது உன் வாழ்க்கையின் முக்கியமான திருப்புமுனை. நான் உன்னை எடுத்துச் செல்லப் போகும் இடம். நீ கற்பனை கூட செய்யாத உயரம். நீ கனவு கண்டதையும் தாண்டிய ஆசிர்வாதம். இப்போது இதை செய். உன் இதயத்தில் சொல்லு, இயேசுவே, நான் உன்னை நம்புகிறேன். அதை நீ உண்மையாக சொன்னால் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உன் பாதை தெளிவாகும். உன் மனம் அமைதியாகும். மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விழுந்தாலும், நீ அழுதாலும், நீ பலவீனமாக இருந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன். மகனே, மகளே, இப்போது நீ அமைதியாக இரு. நீ அதிகமாக யோசித்துக் களைத்து விட்டாய். நீ தீர்வு தேடி ஓடி சோர்ந்து விட்டாய். இப்போது ஓய்விடு. என் சந்நிதியில் இரு. நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. சில விஷயங்கள் நம்பிக்கையால் மட்டுமே புரியும். நீ என்னை நம்ப ஆரம்பித்த அந்த நிமிடம் உன் பயம் குறையும். உன் மனம் அமைதியாகும். உன் பாதை தெளிவாகும். மகனே, மகளே, நீ வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், அதை விடு. எனக்கு ஒப்படை. நீ ஒப்படைக்கும் அந்த நிமிடம் உன் பாரம் குறையும். உன் உள்ளம் இலகுவாகும். நான் உனக்காக போராடுகிறேன். நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் உன் வழியை தயாரிக்கிறேன். நீ அறியாத மனிதர்களை நான் உனக்காக இணைக்கிறேன். இப்போது நடப்பது நீ பார்க்க முடியாத ஒரு அற்புதம். உன் வாழ்க்கை பின்னால் அமைதியாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, நீ இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். கதவு திறக்கப் போகிறது. பதில் வெளிப்படப் போகிறது. ஆசீர்வாதம் வரும் வழியில் இருக்கிறது. நீ இதுவரை நடந்த பாதை எளிதாக இல்லை. ஆனால் அது உன்னை இங்கே கொண்டு வந்தது. இது வீணாகாது. நான் உன்னை அழைக்கிறேன். அருகில் வா. என் சத்தத்தைக் கேள். நீ என் குரலை கேட்கும்போது உன் குழப்பம் நீங்கும். உன் மனம் உறுதியடையும். மகனே,
மகளே, இதுதான் உண்மை. நீ தோல்வி அல்ல, நீ உடைந்தவன் அல்ல, நீ முடிவடைந்தவன் அல்ல. நீ இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறாய். நான் உன்னை முடிக்கவில்லை, நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். இனி நீ பயப்படாதே, நீ பின்னோக்கிப் போகாதே, நீ முன்னேறு. நான் உன் கையை பிடித்திருக்கிறேன், நீ அதை விடாதே. மகனே, மகளே, இப்போது என் குரலை மெதுவாகக் கேள். அவசரப்படாதே, இந்த தருணத்தை உணர்ந்து கொள். நீ ஓடிய வாழ்க்கையில் நான் உன்னை இப்போது நிறுத்துகிறேன். ஏன் தெரியுமா? நீ என்னை கேட்க வேண்டும் என்பதற்காக. நீ எப்போதும் பதில்களை தேடியாய், ஆனால் இன்று பதில் உன்னை தேடி வந்துள்ளது. மகனே, மகளே, நீ இந்த வார்த்தைகளை படிக்கிறதே ஒரு சாத்தியக்கூறு அல்ல. இது ஒரு திட்டம், இது ஒரு தெய்வீக ஏற்பாடு. நான் உன்னை இங்கே கொண்டு வந்தேன். இந்த நேரத்தில், இந்த நிமிடத்தில் உனக்கு சொல்ல ஒரு விஷயம் இருக்கிறது. நான் உன்னை நேசிக்கிறேன். நீ தவறுகள் செய்திருந்தாலும், நீ வழி தவறியிருந்தாலும் என் அன்பு மாறவில்லை. நீ உன்னை மன்னிக்கவில்லை, ஆனால் நான் உன்னை மன்னித்து விட்டேன். இப்போது நீ விடு, நீ முன்னேறு. மகனே, மகளே, நீ கடந்த காலத்தை பிடித்து கொண்டு இருக்கிறாய். அதனால்தான் நீ முன்னேற முடியவில்லை. இப்போது அதை விடு. நான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தருகிறேன். பழையது கடந்தது, புதியது ஆரம்பமாகிறது. நீ தயார்தானா? பழைய வலியை விட புதிய சந்தோஷத்தை ஏற்க நான் உன் இதயத்தை தொடுகிறேன். இப்போது நீ உணரும் அந்த அமைதி, அது என் சந்நிதி. மகனே, மகளே, நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன். நீ எங்கே சென்றாலும் நான் உன்னுடன் வருவேன். நான் உன்னை வழிநடத்துவேன். இனி வாழ்க்கையை பயப்படாதே. நம்பிக்கையுடன் வாழ். விசுவாசத்துடன் நட. நான் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதித்திருக்கிறேன். நீ இன்னும் பார்க்கவில்லை, ஆனால் அது ஏற்கனவே தயாராக இருக்கிறது. மகனே, மகளே, இப்போது நீ உணரும் அந்த அமைதியை கவனித்தாயா? அது சாதாரண அமைதி அல்ல, அது என் சந்நிதி. நீ இந்த வார்த்தைகளை படிக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான மாற்றம் நடக்கிறது. பயம் மெதுவாக விலகுகிறது. குழப்பம் மெதுவாக தெளிவாகிறது. வலி மெதுவாக குணமாகிறது. மகனே, மகளே, நீ தேடிய பதில் ஒரு பெரிய சத்தத்தில் வரவில்லை. அது இப்படி மெதுவாக வந்தது, ஒரு அமைதியான குரலாக. நீ இனி தனியாக போராட வேண்டியதில்லை. நீ சுமந்த பாரம் இனி என் கையில் உள்ளது. நான் உன்னை இப்போது தூக்கிக் கொண்டு நடக்கிறேன். நீ ஓட வேண்டியதில்லை, என்னோடு நட. மகனே, மகளே, நீ இன்னும் சந்தேகப்படுகிறாய், இது உண்மையா என்று. ஆனால் கேள், நீ உணரும் அந்த அமைதி, நீ உணரும் அந்த நிம்மதி, அதுவே என் பதில். நீ எதிர்பார்த்த பதில் வார்த்தைகளில் இல்லை, அது என் சந்நிதியில் இருக்கிறது. இனி நீ நாளை பற்றி பயப்படாதே. நீ கடந்த காலத்தை நினைத்து அழாதே. இந்த நிமிடத்தில் இரு, என்னோடு இரு. மகனே, மகளே, நான் உன்னை மெதுவாக வழிநடத்துவேன். சரியான மனிதர்களிடம், சரியான இடங்களுக்கு, சரியான நேரத்தில். நீ தவறமாட்டாய், ஏனெனில் நான் உன் வழிகாட்டி. நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன். மகனே, மகளே, நீ இப்போது ஒரு புதிய பாதையில் இருக்கிறாய். அது அமைதியின் பாதை, அது விசுவாசத்தின் பாதை. இந்த பாதை உன்னை எங்கே கொண்டு செல்லும் தெரியுமா? உன் உண்மையான வாழ்க்கைக்கு, உன் உண்மையான சந்தோஷத்திற்கு. மிக மெதுவான இறுதிக்குரல். அவசரப்படாதே.
நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போது எதையும் செய்யாமல் சில வினாடிகள் அமைதியாக இரு. மகனே, மகளே, இந்த அமைதியை நினைவில் வை. இது உன்னோடு எப்போதும் இருக்கும். நீ அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் பதிலளிப்பேன். இறுதி உறுதி. நான் உன்னை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன். நான் உன்னை எப்போதும் நேசிப்பேன்.